கள்ளக்குறிச்சி விஷ சாராய பலி தொடர்பாக தாமாக முன்வந்து உயர்நீதிமன்றம் வழக்கை எடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தி வெளியாகி இருக்கிறது. கள்ளக்குறிச்சி விஷ சாராய பலி தொடர்பாக தாமாக முன்வந்து வழக்கை உயர்நீதிமன்றம் எடுத்திருக்கக்கூடிய அந்த அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை எம்முடைய செய்தியாளர் மதியழகன் வழங்க நாம் கேட்கலாம். மதியழகன், மேலும் விவரங்கள். கள்ளக்குறிச்சியில் விஷச்சாராயம் அருந்தி 60க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு மனு ஏற்கனவே சென்னை உயர்நீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கக்கூடிய சூழலில் இந்த விவகாரம் தொடர்பாக தற்பொழுது தாமாக முன்வந்து சென்னை உயர்நீதிமன்றம் வழக்கு ஒன்றை விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் S.M. சுப்பிரமணியம் மற்றும் சி. குமரப்பன் ஆகியோர் அடங்கிய அமர்வு வழக்கு ஒன்றை தாமாக முன்வந்து விசாரணைக்கு எடுத்திருக்கிறது. எதற்காக இந்த வழக்கு எடுக்கப்பட்டிருக்கிறது என்றால், இந்த விவகாரம் தொடர்பாக மூத்த வழக்கறிஞர் தமிழ்மணி என்பவர் தொலைக்காட்சிக்கு அளித்த நேர்காணல்களின் அடிப்படையில் தான் இந்த வழக்கு தாமாக முன்வந்து எடுக்கப்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த விதமான சமூக பொருளாதார முன்னேற்றம் என்பது இல்லாத நிலை இருக்கிறது. அந்த பகுதியில் வளர்ச்சி நிலை என்பது மிகுந்த குறைவாக இருக்கிறது. இதன் காரணமாகவே அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் கள்ளச்சாராயமோ அல்லது விஷச்சாராயத்தையோ உற்பத்தி செய்து அதனை விற்க வேண்டிய சூழலும் இருப்பதாகவும், இது போன்ற சூழலில் அவர்களும் அதனை அருந்தி உயிரிழக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுவதாகவும் நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். எனவே இது போன்ற மரணங்களையோ அல்லது இந்த கள்ளச்சாராயமோ அல்லது விஷச்சாராயம் காய்ச்சுவதை தடுப்பதற்கு அந்த பகுதியில் முன்னேற்றத்தை ஏற்படுத்த வேண்டியது அவசியம். எனவே அது தொடர்பாக எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்து இந்த மனு மீது விசாரிக்கப்படும் என்று நீதிபதிகள் தெரிவித்திருக்கிறார்கள். அதே வேளையில் இந்த வழக்கை சிபிஐ விசாரணைக்கு மாற்ற கோரி நிலுவையில் இருக்கக்கூடிய அந்த மனுவிற்கும் இதற்கும் எந்த தொடர்பு இல்லை எனவும், இது முழுக்க அந்த கல்வராயன் மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய மக்களினுடைய வாழ்க்கை தரத்தையும் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவதற்காக மட்டுமே இந்த வழக்கு விசாரணை நடைபெறும் என்றும் நீதிபதிகள் தெளிவுபடுத்தி இருக்கிறார்கள். இந்த நிலையில் இந்த மனு குறித்து பதிலளிக்கவும் நீதிபதிகள் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். தமிழக தலைமைச் செயலாளர் மற்றும் மத்திய மாநில அரசுகளினுடைய பழங்குடியின நலத்துறை செயலாளர்கள், தமிழக டிஜிபி, சேலம் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களினுடைய ஆட்சியர்கள் மற்றும் எஸ்பிக்கள் பதிலளிக்கவும் உத்தரவிட்டு இருக்கிறார்கள். மேலும் இந்த மனுவை தகுந்த அமர்வு முன்பு விசாரணைக்கு பட்டியலிடுவதற்காக தலைமை நீதிபதிக்கு முன்பு இந்த வழக்கை வைக்கவும் பதிவுத்துறைக்கு நீதிபதிகள் பரிந்துரைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.